சென்ற வகுப்பினுக்கு முந்தின வகுப்புல எங்க நிறுத்தினோம்னாக்க அந்த போர்க்களத்துல முற்றிலுமாக யானைகள் எல்லாம் இறந்து கிடந்தன என்பதான பகுதியோடு நிறுத்திட்டு போன வகுப்புல அந்த யானைகளை தொடர்ந்து தேர்கள், குதிரைகள், மானுட வீரர்கள் எவ்வாறு எல்லாம் ராமனது அம்புகளுக்கு முற்றிலுமாக இழந்த நிலையிலே அந்த போர்க்களம் காட்சி அளித்தது என்பதை பார்க்க தொடங்கினோம். அந்த அடிப்படையில இப்ப நாம பார்க்க இருப்பது இந்த தேர் படைகள் எல்லாம் என்னாயின. அதுதான் அந்த பகுதியை தான் போன வகுப்புல தொடங்கினோம். மீண்டும் அங்கிருந்தே தொடங்குகிறோம். விழுந்த வாழென விழிவுற்ற பதாகைய வெயில் உமிழ் அயில் அம்பு போழ்ந்த பல் நெடும் புரவிய முறை முறை அச்சொடும் பொறி அற்று தாழ்ந்த வெண்ணினம் தயங்கு வெண்குழம்பிடை தலை மாறாடி ஆழ்ந்த அல்லது பெயர்ந்தன கண்டிலர் அதிர்குரல் மணித்தேர்கள். இயல்பாகவே போர்க்களத்துல இந்த தேர்கள் ஓடி வருகின்ற பொழுது, புறவிகளினால் இழுக்கப்பட்டு தேர்கள் ஓடி வருகின்ற பொழுது ஒரு அதிர்வினை தரும். ஏனென்றால் அது அரக்கர்களினது தேர். ஒவ்வொன்றும் அளவில் பெரியன. அந்த தேர்ல அலங்காரத்தினுக்காகவும் அந்த தேர் வருவதனை சொல்லுதற்காகவும் மணிகள் கட்டப்பட்டிருக்கும். ஆகவே அந்த அதிர்குரல் மணி தேர்கள் அது ஓடி வருவதனால் நிலத்தின் கண் அதிர்வையும் அதன் கண் கட்டப்பட்ட மணிகள் இடைவிடாது ஒலிப்பதினால் ஒரு அச்ச உணர்வினையும் தோற்றுவிப்பதற்கு உரியதாகிய தேர்கள் என்னாயினவா வீழ்ந்த வாழன அவைகள் பெற்றிருந்த ஒளியை இழந்து கீழே விழுந்தன. தேர்களெல்லாம் நொறுங்கி கீழே விழுந்தன. விழிவுற்ற பதாகைன்னா கொடி, அந்த தேரின் மீது கட்டப்பட்ட கொடிகளெல்லாம் விழிவுற்றன, எல்லாம் அழிந்து போயின. வெயில் உமிழ் அயில் அம்பு ஒளிவிடக்கூடிய கூர்மையான அம்புகள். இப்போ பாருங்க, வெயில் வெம்மையை தரத்தக்க சூரியனது ஒளிக்கு பேரு வெயில்னு பேரு, இங்க பிரகாசம்னு பொருள். சூரிய ஒளிக்கு இணையான பிரகாசம். ஆகவே அந்த ஒளியை உடையதாகிய அம்புகள் அயில் அம்பு போழ்ந்த பல் நெடும் புரவிய பிளந்த பலவாகிய குதிரைகளை உடைய அம்புகளெல்லாம் அந்த தேர்களை இழுத்து வந்த பலவாகிய குதிரைகளை எல்லாம் பிளந்து போட்டு விட்டன ராமனது அம்புகள். முறை அச்சொடும் பொறியற்று ராமன் எய்த அம்புகள் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக தேர் குதிரைகளை அழித்தது, தேர் பாகனை அழித்தது, தேரினது அச்சினை முறித்தது. இந்த அளவினுக்கு நுணுக்கமாக அம்பினை எய்ய ஆற்றல் கொண்டிருந்தான் ராமன். பொறி அச்சுடன் இயந்திரமும் அழிந்து, ரொம்ப அழகான இடம். இயந்திரமும் அழிந்ததுன்னா அன்று தேரனை இயக்குதற்கு பொறிகள் இருந்திருக்கின்றன. இயந்திரம்னாக்க பொறிகள் அர்த்தம். ஏதோ ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இருந்திருக்கு. இத கம்பன் 12ஆம் நூற்றாண்டுல பாடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது போன வகுப்புல இதை சொல்லாமல் போனதுனால இந்த வகுப்புல ஒரு பெரிய நன்மை. விட்டு போன சில சொற்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளக்கம் கொடுத்துள்ளோம். இந்த பொறின்னு சொன்னாக்க தமிழ்ல பொறி என்ற சொல்லுக்கு மெக்கானிக்கல் டிவைஸ்ன்னு தான் பேரு. இயந்திரத்தினால் செயல்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு சாதனத்தையும் பொறின்றோம். அதனால நீங்க தமிழ்ல எல்லா விதமான இயந்திரங்களையும் பொறின்னு தான் சொல்லுவார். அதனால அந்த தாழ்ந்த அச்சொடும் பொறியற்று அந்த தேரினை இயக்குதற்கு உண்டானதாகிய அச்சும் போயிற்று, தேரினை இயக்குதற்கு உண்டான அந்த பொறிகள் மெக்கானிக்கல் டிவைசஸ் அதையும் அழித்து விட்டதான் ராமனது அம்புகள். ஒண்ணு வேண்டாம், கார் ஓடுதற்கு உண்டான கியர் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், தேர் ஓடுதற்கு உண்டான கியர் பாக்ஸஸ் அதையும் அழிச்சாச்சு. அதற்கு பிறகு தாழ்ந்த வெண்ணினம் தயங்கு வெண்குழம்பிடை,
அந்த குதிரைகள் இறந்ததினால அந்த இடத்துல அந்த குதிரைகளினது உடலில் இருந்து தோன்றின நிணமும் இரத்தமும் குழம்பாக ஓட அந்த அளவினுக்கு அந்த இடமே இரத்தத்தினாலும் நிணத்தினாலும் குழம்பி இருக்க, குழம்பிடை தலை தலை மாறாடி இடம்தொறும் இந்த தேர்களெல்லாம் மாறுபட்டு ஆழ்ந்த அல்லது பெயர்ந்தன கண்டிலர். அந்த நினக்குழம்பிலே இந்த தேர்களெல்லாம் முழுகி போயின, அவைகள் மேலே எழவில்லை. அந்த அளவினுக்கு நினமும் இரத்தமும் சேர்ந்த குழம்பு பெருக்கெடுத்து ஓட, அவ்வாறு ஓடக்கூடிய அந்த வெள்ளத்துல இந்த தேர்கள் எல்லாம் அச்சற்று பொறியற்று மூழ்கி போயின. அதன் பிறகு என்னாச்சு? குதிரைப்படை என்னாயிற்று? ஆடல் தீர்ந்தன, வளை கழுத்து அற்றன, அதிர் பெருங்குரல் நீத்த தாழ் துணிந்தன, தருகண் வெங்கரி நிறை தாங்கிய பிணத்து ஓங்கல் கோடு அமைந்த வெங்குருதி நீர் ஆறுகள் சுழிதொறும் கொணர்ந்து உந்தி ஓடல் அன்றி நின்று உகழ்வன கண்டிலர் உரு கெழு பரியலாம். ரொம்ப அழகு, அழகான நிறத்தினை பெற்றிருக்கக்கூடிய குதிரைகள் பரி, உரு கெழு பரி. உரு நக தனக்கு என்ற ஒரு பொலிவான ஒரு அழகான குதிரையை பார்த்தீர்கள் என்றால், குதிரையே அழகு, அதுவும் நன்கு செழிப்போடு இருக்கக்கூடிய போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய குதிரையை பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய பொலிவு தனியா தெரியும். அப்படிப்பட்ட அழகான குதிரைகள் எல்லாம் ஆடல் தீர்ந்தன, தங்கள் வலிமையை முற்றிலுமாக இழந்து போயின. வளை கழுத்து அற்றன, அவைகளினுடைய வளைந்த கழுத்துகள் எல்லாம் அறுபட்டு போயின. அதிர் பெருங்குரல் நீத்த, ஒலிக்கின்ற பெருங்குரலை எல்லாம் அவைகள் இழந்து போயின. போர்க்களத்துல இந்த குதிரைகள் எல்லாம் கனைக்கும், அந்த கனைப்பு ஒலிகள் எல்லாம் அற்று போய் கழுத்தறுபட்டு அந்த குதிரைகள் எல்லாம் போர்க்களத்திலே இறந்து கிடந்தன. தாங்கிய பிணத்து ஓங்கல் கோடு அமைந்த வெங்குருதி, தாழ் துணிந்தன, அந்த குதிரைகளினுடைய கால்களும் அறுபட்டு கிடந்தன. தருகண் வெங்கரிநிறை தாங்கிய பிணத்து ஓங்கல், முன்பு சொல்லப்பட்ட அந்த போர்க்களத்துல யானைகள் எல்லாம் இறந்து மலைகளை போல குவிக்கப்பட்டிருப்பதினால் அந்த யானைகளினது பிணக்குவியல்கள் ஆற்று நீருக்கு இரு கரை போல அமைய, அந்த இரு கரைகளுக்கு இடையே இந்த இரத்தமானது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதாம். தருகண் வெங்கரி நிறை தாங்கிய பிணத்து ஓங்கல், தருகண் ஆற்றல் உடைய, வெங்கரி சினம் மிகுந்த யானை, நிறை தாங்கிய பிணத்து, அந்த யானைகள் இறந்து குவியல் குவியலாக இரண்டு பக்கமும் சேர்ந்திருக்க, அது ஓங்கல் மலை போல காட்சியளிக்க, கோடு அமைந்த, இரண்டு பக்கமும் கோடுனா கரைன்னு அர்த்தம், கரை அமைந்தது போல அந்த யானையினது உடல்கள் விழுந்து கிடக்க, அந்த இரண்டு கரைகளுக்கு நடுவே வெண்குருதி நீராறுகள், கடுமையான இரத்தமானது வெம்மையான அந்த கதகதப்போடு ஓடுகிறது. வெண்குருதி நீர், அந்த இடத்துல யானைகளினால் யானைகளினது இறந்த உடல்களினால் அமைக்க பெற்ற கரைகளுக்கு நடுவிலே நல்ல வாமா இருக்கிற ரத்தம், ஒரு கதகதப்போட இருக்கக்கூடிய ரத்தம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறதா. அவ்வாறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இரத்த ஆற்றுல சுழிதொறும் கொணர்ந்து உந்தி ஓடல் அன்றி, சுழிகள் தோறும் கொண்டு தள்ளப்பெற்று ஓடக்கூடிய அளவிலே இந்த குதிரைகளின் உடல்கள் இருந்தனவே அன்றி, ஓடல் அன்றி நின்று உகழ்வன கண்டிலர். உயிரோடு நின்று ஒரு குதிரையும் நடந்து போவதை அந்த போர்க்களத்தில் பார்க்க முடியவில்லை. எத்துணை குதிரைகள் வந்தனவோ அத்துணை குதிரைகளும் ராமபாணத்தால் கொல்லப்பட்டன. கால்கள் அறுபட்டு கிடந்தன, கழுத்துகள் அறுபட்டு கிடந்தன. அவ்வாறு அந்த இறந்த குதிரைகளினது உடல்கள் குருதி வெள்ளத்துல ஆழ்ந்து அடித்து கொண்டு செல்லப்பட்டனவே அன்றி ஒரு குதிரைகள் கூட, மன்னிக்கணும், ஒரு குதிரை கூட உயிரோடு இல்லை.
இந்த ரெண்டுத்த முடிச்சார். இப்ப முதல்ல யானை, தேர், குதிரை. இப்ப அடுத்தது வீரர்களுக்கு சொல்லணும் இல்லையா? அந்த வீரர்களுக்கு சொல்லும் போது கம்பன் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். என்னத்துக்கு தனித்தனியா சொல்லி கொண்டு இருக்கணும், எல்லாத்தையும் விவரமா சொல்லிவிட்டான். தேர்ப்படை என்னாயிற்று, யானைப்படை என்னாயிற்று, குதிரைப்படை என்னாயிற்று ரொம்ப விவரமா சொல்லியாச்சு. அதற்கு அப்புறம் கம்பெனிக்கே ஒரு யோசனை, இது எதற்கு இன்னும் தனித்தனியாக இன்னும் விவரிக்க வேண்டும், ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுள்ளாமே. எப்படியா? வேதநாயகன் வெங்கனை வழக்கத்தின் மிகுதியை வெவ்வேறு இட்டு ஓதுகின்றது என் உம்பரும் அரக்கர் வெண்களத்து வந்து உற்றாரை காதல் விண்ணிடை கண்டனர் அல்லது கணவர்த்தம் உடல் நாடும் மாதர் வெள்ளமே கண்டனர் கண்டிலர் மலையினும் பெரியாரை. மலையை காட்டிலும் பெரிய தேகத்தை உடைய அரக்கர்கள் எல்லாம் போர்க்களத்தினுக்கு வந்து ராமனை எதிர்த்து நின்றார்கள். அவ்வாறு நின்றவர்களை எல்லாம் ராமபாணம் என்ன செய்ததா? வேத நாயகன், வேதங்களின் தலைவனாகிய ராமன் வெங்கணை, அவனால் எய்யப்பட்ட கொடிய அம்புகள் வழக்கத்தின் மிகுதியை, அது எங்கு சென்று எந்த இலக்கை தாக்கியது, எவ்வாறு அது வழக்கமான இயக்கத்தை கொண்டிருப்பது, இதெல்லாம் எதற்கு நான் சொல்லணும்? வெவ்வேறு இட்டு ஓதுகின்றது என், அது ஒவ்வொரு அம்பு எப்படி போச்சு எப்படி போச்சு, நான் எதற்கு தனித்தனியா கதை சொல்லணும்? ஒரே வரியில சொல்லி முடிக்கிறேன் நான் கம்பன். என்ன? உம்பரும், வானத்துல இருக்கிற தேவர்களும் அரக்கர் வெண்களத்து வந்து உற்றாரை காதல் விண்ணீடை கண்டனர். அத்துணை தேவர்களும் வானவெளியில இந்த போரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கண்களுக்கு இந்த போர்க்களத்துல வந்த அத்துணை அரக்கர்களையும் வானத்துல பார்த்தார்கள். அப்படி என்றால் போர்க்களத்துல உயிரை விட்டு ஸ்தூல தேகமாக வானுலகு போகிறார்கள், அதை தேவர்கள் பார்த்தார்களாம், அத்தனை அரக்கர்களையும். சரி, அப்ப எல்லோரும் இறந்து போனார்கள்னு பொருள். அப்படி இறந்து போன தங்களினுடைய கணவன்மார்களினது உடலை தேடக்கூடிய நிலையில அரக்கியர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்துல வந்து குமிந்ததினால் அரக்கியர்கள் கூட்டம்தான் கண்ணுக்கு தெரிந்தது. ஒரு அரக்கனை கூட, அதுவும் எது போல் மலை போன்று தேகம் கொண்டு இருக்கக்கூடிய அரக்கர்கள் ஒருவனை கூட பார்க்க முடியாத அளவினுக்கு அனைவரையும் ராமனது அம்பு கொன்று குவித்ததாம். உற்றாரை காதல் விண்ணிடை கண்டனர் அல்லது கணவர்த்தம் உடல் நாடும் மாதர் வெள்ளமே, தங்களினுடைய கணவனினது உடலை தேடிக்கொண்டு மாதர்கள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து வரக்கூடிய நீர் போல அந்த அரக்க குல பெண்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள். மலையினும் பெரியாரை, மலையை காட்டிலும் பருத்த உடலை கொண்டுள்ள தங்கள் கணவனை தேடி வருகிறார்கள். அந்த அளவினுக்கு ராமனது அம்பு களத்தினுக்கு வந்த தேரை, யானைகளை, குதிரைகளை, வீரர்களை முற்றிலுமாக கும்பகர்ணன் ஒருவனை தவிர மற்ற அனைவரையும் மற்ற அனைத்தையும் அழித்து விட்டது. எப்படி அழிச்சதுன்னு கடைசியில் ஒரு ஓமையை சொன்னார். எப்படியா? பனி பட்டாலென கதிர் வரப்படுவது பட்டது அப்படை பற்றார் துணிப்பட்டார் என துளங்கினர் இமையவர் யாவர்க்கும் தோலாதான் இனி பட்டான் என வீங்கின அரக்கரும் ஏங்கினர். இவன் அந்தோ தனிப்பட்டான் என அவன் முகம் நோக்கி ஒன்று உரைத்தான் தனிநாதன். தனிநாதன் எக்காலத்தும் தனித்திருப்பவன் பொருள். அதற்கு என்ன விளக்கம்? எல்லா யுகங்களையும் முடிந்ததன் பின்னும் தனி ஒருவனாக நிற்பவன் யாருன்னா பரம்பொருள். ஆகவே அவன் தனிநாதன். ஆகவே பரம்பொருளாகிய ராமன் கும்பகர்ணனை பார்த்து பேச ஆசைப்பட்டான். எதனாலவா? பனி பட்டாலென கதிர் வரப்படுவது, பனித்துளியானது படுதல் என்றால் அழிதல். சூரியனது ஒளி படப்பட பனித்துளிகளெல்லாம் அழிவது போல ராமனது அம்பு என்கின்ற அந்த சூரிய ஒளி போர்க்களத்துல பாய பாய போர்க்களத்துல இருந்த அரக்கர்கள் பனித்துளிகளை போல மறைந்தார்கள், அழிந்தார்கள். அப்படை பட்டது அப்படை. கும்பகர்ணனுக்கு உதவி செய்ய ராவணனால் அனுப்பப்பட்ட படை சூரிய ஒளியை கண்ட பனித்துளி மறைவது போல ராமன் அம்புகளுக்கு முன்பு முற்றிலுமாக மறைந்து போனது, அழிந்து போனது.
துணிப்பட்டார் என துளங்கினர் இமையவர். பகைவர்கள் வெறுப்படைந்தார்கள் என்று தேவர்களெல்லாம் வானவழியில மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தார்களாம். யாவர்க்கும் தோலாதான், இதுவரைக்கும் தோல்வி என்கின்ற ஒன்றையே பார்த்தறியாத கும்பகர்ணன் இனி பட்டான். அவன் இனி இன்றைய போரிலே இறந்து போவது உறுதி என்று என வீங்கின அரக்கரும் இயங்கினர். இதுகாரும் கும்பகர்ணன் வீரத்தினை பாராட்டிய அரக்கர்கள் கூட இப்போ ஏங்கினார்கள். எல்லா படையும் அழிந்து விட்டது, கும்பகர்ணன் மட்டுமே இருக்கிறான், ஆகவே அவனும் இன்றைய போர்க்களத்தில் அழிந்து படுவானோ என்று எஞ்சிய அந்த இலங்கையை சார்ந்த வீரர்கள் வருத்தப்பட்டார்கள். என வீங்கினர் அரக்கரும் ஏங்கினர். இவன் அந்தோ தனிப்பட்டான். ஐயோ, கும்பகர்ணன் தன்னந்தனியாக போர்க்களத்திலே நிற்கிறானே, யாரொருவரினுடைய ஆதரவும் இல்லாமல் என்ற நிலைக்கு வருந்திய ராமன் அவன் முகம் நோக்கி, ஏனென்றால் கும்பகர்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர்க்களமே பழக்கத்தினுக்கு இல்லை. தான் நிற்கக்கூடிய போர்க்களத்துல தான் தனி ஒருவனாக நிற்கக்கூடிய நிலை வரும்னு அவன் எதிர்பார்க்கல. அப்படி திகைத்து நின்ற கும்பகர்ணனை பார்த்து, அவனை நேருக்கு நேராக பார்த்து ராமன் பேச தலைப்பட்டான். ரெண்டு பேருக்கு இப்போ உரையாடல் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். போர்க்களத்துல இது போன்றதாகிய உரையாடல்கள் நிகழுதல் மிக இயல்பு. என்ன காரணம்னா, அறத்தின் வழி போர் செய்யக்கூடிய எவரும் தன் முன்னே நிற்கக்கூடிய வீரனை அறத்தின் வழிதான் தண்டிக்கணும்னு ஆசைப்படுவார்கள். இப்போ அண்மை காலத்துல ஒரு வேடிக்கையான செய்தியை பார்த்தேன். இந்த செய்தியோட ஒப்பிடணும்னு, இதை 2வது முறை நடத்துறதுனால வந்த நன்மை. ஈராக் போன்ற நாடுகள்ல அந்த நடைபாதையில புத்தக கடைகள் இருக்குமா. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம், மயிலாப்பூர்ல எல்லாம் ஆழ்வார்னு ஒருத்தர் புத்தக கடை வைத்திருந்தார் அல்லவா, வீதியிலேயே. பல பெரிய மனிதர்கள்லாம் அங்க வந்து புத்தகம் வாங்குவார்கள். அது 60களிலிருந்து வைத்திருக்கிறது. அந்த அளவினுக்கு மயிலாப்பூர் ஆழ்வார் புத்தக கடை அந்த நடைபாதையில இருந்த அடையார், அதாவது மயிலாப்பூர் கிளப்புக்கு வெளியே இருக்கும். பெரிய பாரம்பரியமிக்க பழைய புத்தக கடை. அதே மாதிரி நீங்க சில இடங்கள்ல மூர் மார்க்கெட்டுல இருந்தது, அது மூடப்பட்டதுனால அந்த கடைகள் பல இடங்களுக்கு தடமாறி போயின. அது போகட்டும். அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய, ஈராக்ல இருக்கக்கூடிய புத்தக கடைகள் எல்லாம் துணி கொண்டோ அல்லது ஏனைய எந்த பொருள் கொண்டோ மூட மாட்டார்கள். அன்றைய வாணிகம் முடிந்தோன்னு அப்படியே அந்த புத்தகங்களை அடுக்கின நிலையில் அப்படியே வைத்துவிட்டு இவர்கள் கிளம்பி விடுவார்களாம். அப்ப கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள், புத்தகங்கள் ஏதும் திருடு போகாதான்னு. அதற்கு அவர்கள் சொல்லுவார்களாம், புத்தகங்களை முறையாக வாசிக்க ஆர்வம் கொண்டவர்கள் புத்தகத்தை திருட மாட்டார்கள். திருடுதர்களுக்கு, திருட்டு தொழிலை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் புத்தகங்களை வாசிக்க மாட்டார்கள். ஆகவே புத்தகங்களை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். என்ன ஒரு அழகான தார்மீக உணர்வு பாருங்க. அது போல இந்த போர்க்களத்துல தனித்து நிற்கிறான் கும்பகர்ணன். ராமன் நினைச்சிருந்தா அவன் அழித்து இருக்கலாம். அப்படி அழிக்க கூடாது, அது தார்மீகம் அன்று. அவனோட பேசி வாய்ப்பு கொடுக்கிறான். நீ என்ன போரை தொடர்ந்து நடத்த ஆசைப்படுகிறாயா, இல்லை இலங்கைக்கு சென்று பெரும் படையோடு மீண்டும் வருவதற்கு திட்டம் வைத்திருக்கிறாயா, இல்லை உன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டு செல்ல போகிறாயா, என்ன பண்ணுவதாக மனத்திலே உன்னுடைய திட்டம், அதை சொல்லிடும். அதற்கு ஏற்றாற்போல் நான் செயல்படுகிறேன். இதுதான் அடிப்படை. போர்க்களத்துல எதிரியினுடைய தன்மை அறிதல், எதிரியினுடைய நிலை அறிந்துதான் உங்க ஸ்ட்ராட்டஜிய செட் பண்ண முடியும். அந்த எதிரியினுடைய தன்மை அறியறதுக்கு ராமன் கேட்டான் பாருங்க, ஏதியோடு எதிர்பெறும் துணை இழந்தனை எதிர் ஒரு தனி நின்றாய், நீதியோனுடன் பிறந்தனை ஆதலின் நின் உயிர் நினக்கு ஈவேன், போதியோ பின்றை வருதியோ அன்று எனின் போர் புரிந்து இப்போதே சாதியோ,
உனக்கு உருவது சொல்லுதி சமை உறத் தெரிந்து அம்மா. ரொம்ப அழகான இடம். ஏதியோடு, ஏதினாக்க உனக்கு உரியதாகிய படைக்கலன்களோடு எதிர்க்க வல்ல பெரியதோர் படை வந்தது உன் சகோதரன் ராவணன் அனுப்பி. ஏதியோடு எதிர் பெருந்துணை இழந்தனை, உன்னை காப்பதற்காக ராவணனால் அனுப்ப பெற்ற பெரியதோர் படை பலவாகிய ஆயுதங்களோடு வந்து என்னை எதிர்த்தன. அத்துணை படை வீரர்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப நீ இப்போ உனக்கு உதவுவதற்கு யார் ஒருவரும் இந்த போர்க்களத்துல இல்லை. எதிர் ஒரு தனி நின்றாய், எந்த ஒருவரது உதவியும் இல்லாமல் இப்ப தன்னந்தனியாக என் முன்னே நின்று கொண்டு இருக்கிறாய். உன்னை ஏன் தெரியுமா நான் கொல்லாம விட்டேன்? நீதியோனுடன் பிறந்தனை, நீதியை நன்கு தெரிந்தவனாகிய விபீஷணனோடு நீ பிறந்திருக்கிற. விபீஷணனுக்கு மூத்தவன். ஆகவே நான் உன்னை இந்த போர்க்களத்துல அழித்து விட்டேன் என்றால் விபீஷணன் இது என்ன நீதின்னு என்கிட்டயே வந்து கேட்டுடுவோம். ராமா, இது முறையா? தனித்து நின்றான், ஏதிலியாய் நின்றான், ஆயுதங்கள் ஏதும் அற்ற நிலையில் நின்றான், அவனுக்கு உதவுவதற்கு யார் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனை போர்க்களத்துல அழித்தல் என்பது என்ன நீதின்னு உன் பின்னாடி பிறந்தானே விபீஷண, அவன் நீதி தெரிஞ்சவன், அவன் என்ன கேட்பான். அந்த ஒன்றினுக்காக அவனுக்காகத்தான் உன்னை கொல்லாம விட்டேன். எப்படியா? நீதியோடு பிறந்தனை ஆதலின் நின் உயிர் நினக்கு ஈவன், உன்னுடைய உயிரை உனக்கு நான் பிச்சை போடுறேன். போன வகுப்புல சொல்லியிருப்பேன். இந்த 3 விதமான சொல் தமிழ்ல உண்டு. ஈ, தா, கொடுன்னு. ஈ என்றால் கொடுப்பவன் உயர்ந்தவனா இருக்கணும், பெறுபவன் தாழ்ந்தவனா இருக்கணும். அந்த இடத்துலதான் ஈன்ற சொல்ல கையாளணும். கடவுள் நமக்கு வாழ்நாளை ஈகின்றார். கடவுள் பெரியவன், நாம தாழ்ந்தவர்கள், அதனால கடவுள் நமக்கு ஈகின்றான். இந்த வச்சுக்கோ, பழச்சு போன. தாய் என்பது ஒப்போன் கூற்று. கொடுப்பவனும் வாங்குவனும் சமநிலையில இருந்தா தாதான். அந்த புத்தகத்தை கொஞ்சம் தாயேன்னு நண்பற்ற கேட்கலாம். கொஞ்சம் பேனாத்தா எழுதிட்டு தர கேட்கலாம். கொடு என்பது கொடுப்பவன் தாழ்ந்தவன், பெறுபவன் உயர்ந்தவன். இறைவனுக்கு நாம் காணிக்கை கொடுக்கின்றோம். போன வகுப்புல மன்னனுக்கு வரி கொடுக்கின்றோம்னு நாம சொல்லி இருப்பேன். கொஞ்சம் மாத்திக்கலாமே. இறைவனுக்கு நம்முடைய முடியை காணிக்கையாக கொடுக்கின்றோம். பெறுபவன் இறைவன், உயர்ந்தவன், நாம கொடுக்கிறோம். ஆகவே ஈ, தா, கொடு. ஈ என்பது ஒழிந்தோன் கூற்று, தா என்பது ஒப்போன் கூற்று, கொடு என்பது உயர்ந்தோன் கூற்று. தொல்காப்பியம். அப்ப இவன் என்ன சொன்னான்? ராமன் விபீஷணனுக்காக, அறம் தெரிந்த விபீஷணனுக்காக, கும்பகர்ணா உன்னுடைய உயிரை உனக்கு நான் இப்ப பிச்சை போட்டிருக்கேன், எடுத்துட்டு போ சொல்லிட்டு என்ன சொன்னா? ஆதலின் நின் உயிர் நினக்கு ஈவன், போதியோ, உன் உயிரை உனக்கு பிச்சை போட்ட அமைதியா போயிடுறியா? தோற்று விட்டேன் என்பதை உணர்ந்து இலங்கைக்கு போனா போய்க்கும். பின்றை வருதியோ, இலங்கைக்கு போயிட்டு இன்னும் பல பெரிய படைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு என்னை தாக்க வருவதாக இருந்தாலும் வா, அதுக்கு நானும் தயார். அன்று எனின் போர் புரிந்து இப்போதே சாதியோ, இந்த மேலே சொன்ன 2த்தையும் செய்ய முடியாமல் ரொம்ப வேகத்தோடு இப்பவே போர் செய்யலாம்ன்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு மீண்டும் என்னோடு போரினை தொடர்ந்து செய்து இந்த போர்க்களத்துல இப்பொழுதே என்ன உறுதி பாருங்க, செத்து போனாலும் போ. உனக்கு உருவது சொல்லுது. உனக்கு இப்ப என்ன வேணும் அதை சொல்லு. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்றாற் போல் நான் செயல்படுகிறேன். நீ போகிறேன்னு சொன்னா வீரர்களுக்கு வாக்கு கொடுத்துட்றேன், யாரும் ஒன்னு தொந்தரவு பண்ண மாட்டார்கள், இலங்கைக்கு போயிடு. இல்ல அங்க போயிட்டு பெரிய படையோடு வருவியா, எப்ப வருவேன்னு சொல்லி போர்க்களத்துல நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இல்ல இது 2 வேண்டாம், இப்பொழுதே போர் செஞ்சுடலாம், யார் எஞ்சுகிறார்கள்னு பார்த்துருவோன்னு போற ஆரம்பிக்கிறேன், அதுக்கு நான் தயார். ஆகவே உனக்கு உருவது சொல்லுது. ரொம்ப உனக்கு என்ன முடியுமோ அதை சொல்லு.
இதுதான் சார் வீரத்துல மிக உன்னத வீரம். எதிரியினுடைய நிலையை அறிந்து அவனுக்கு உரிய அளவுல வாய்ப்பை கொடுத்து அவனை போருக்கு அழைக்கணும். அவனுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாமல் அவனை போர்ல போய் கொல்லுதல் முறையல்லது, அது முறையே கிடையாது. அதனால சொல்லுதி சமை உற தெரிந்து அம்மா. ஆகவே சமை உற தெரிந்துன்னா பொறுமையா யோசித்து உனக்கு உரியதை சொல். ரொம்ப வேடிக்கையா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு தொடர்ந்து செய்திகளை எல்லாம் கற்கக்கூடிய பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு. பல ஆண்டுகளுக்கு முன்பு பத்மநாபன்ற பெயர்ல இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி பணியாற்றினர். அப்ப அண்டை நாடாகிய பாகிஸ்தான்ல ஆட்சி பொறுப்புல இருந்தவர் யாருன்னா அந்த நாட்டினுடைய இராணுவ தலைவராகவும் பின்னாளில் நாட்டினுடைய அதிபராகவும் வந்த முஷாரஃப், பர்வேஸ் முஷாரஃப் இருந்தார். ஒரு முறை அவர் வேடிக்கையாக என்ன சொல்லிவிட்டார், நாங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்களின் மீது குண்டுகளை வீசுவதாக திட்டம் தீட்டியிருக்கிறோம். இது அந்த நாட்டு பத்திரிகையில செய்தியாக வந்தது. அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் எல்லாம் அது செய்தியாக பேசப்பட்டது. அதனால இந்திய அரசு கொஞ்சம் கவலை கொண்டது, பெரியதோர் போர் தோன்றிவிடுமோ அப்படின்னு. உடனே பாராளுமன்றத்துல பத்மநாபனை வரச் செய்து என்ன நிலை, நாம் எவ்வாறு தயாராக இருக்கிறோம், இவ்வாறு நம்மை பாகிஸ்தான் தாக்குவதாக இருந்தால் நாம் எவ்வாறு எதிர் தாக்குதல்களை செய்ய போகிறோம், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்முடைய திட்டமிடுதல் என்னன்னு கேட்டது. தெளிவா பதில் சொன்னார். பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இவர் சொன்ன பதில்ல ஒரு திருப்தி. பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்தார். இந்த கம்பராமாயணத்தினுடைய வரிக்கு இணையான விளக்கம்ன்றதுனால அதை சொன்ன. வெளியே வந்தோன்னு நிருபர்கள் எல்லாம் அவரை குழுமி கேட்டார்கள். ஒரு கால் பர்வேஸ் முஷரஃப் வந்து ஏதாகிலும் ஒரு இந்திய நகரத்துல ஒரு குண்டை போட்டுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு. பத்மநாப ரொம்ப அழகா சொன்னார் சிரித்து கொண்டு, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு நகரில் பாகிஸ்தான் குண்டு போட வேண்டும், அதைத்தான் நாங்கள் இந்திய இராணுவம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏதாகிலும் ஒரு நகரத்தில் ஒரு குண்டை போட்டால் அதன் பிறகு உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்து விடுவேன். அதுக்கப்புறம் பர்வேஸ் முஷரஃப் பேசவே இல்லை. இது செய்தித்தாளிலேயே வந்திருந்தது. ஊடகங்கள் எல்லாம் பெருமையோடு அதை பேசின. அப்ப எதிரி என்ன செய்வான்னு தெரிஞ்சதற்கு பிறகுதான் அதற்கு எவ்வாறு நாம செயல்பட முடியும்ன்றதை விளக்க முடியும். அதேதான் ராமன் சொன்னா, உனக்கு 3 வாய்ப்பு இருக்கு. தோற்றதாக கருதி போயிடு இலங்கைக்கு, இல்ல போயிட்டு பெரிய படையோட வருவதாக இருந்தால் வா, காத்து கொண்டு இருக்கிறேன். இல்ல இது 2 வேணாம், இப்பவே போற தொடருவோம், தொடர்ந்து ஒரு முடிவை பார்த்துருவோம். நீ எப்படி முடிவெடுத்தாலும் ஆராய்ந்து சொல்லு, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் தயாரா இருக்கேன் சொன்ன உடனே ரொம்ப அழகா ராமன் சொன்னான், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த வாய்ப்பை நீ முறையா பயன்படுத்திக்கலையே. எப்படி? இழைத்த தீவினை இற்றிலது ஆகலின் யான் உனை இளையோனால் அழைத்த போதினும் வந்திலை, அந்தகன் ஆணையின் வழி நின்றாய், பிழைத்ததால் உனக்கு அரும் திரு நாளோடு பெரும் துயில் நெடுங்காலம் உழைத்து வீடுவது ஆயினை, என் உனக்கு உருவது ஒன்று உரை என். இழைத்த தீவினை இற்றலது, நீ முன்பு செய்து உள்ள தீவினைகள் நீங்கவில்லை, உன்னுடைய பாவம் உன்னை விட்டு போகல. உன்னுடைய பாவம் உன்னை விட்டு போயிருந்தால் உன் தம்பியை விட்டு உன்னை நான் அழைத்தேன் அல்லவா, அப்பொழுதே நீ என்னிடம் வந்திருப்பாய். நீ செய்த பாவம் உன்னை என்னிடம் வர ஒட்டாமல் தடுத்து விட்டது.
ஆதலினால் யான் உன்னை இளையோனால் அழைத்த போதினும் வந்திலை. நான் உன்னுடைய இளையவனாகிய விபீடனனை உன்பால் தூது அனுப்பினேன். இதே போர்க்களத்துல அவன் உன்னை சந்தித்தான். நீ பண்ண பாவம் உன் கண்ணை மறைத்தது. நான் சொன்ன அறிவுரை, வீடனன் மூலமாக சொல்லி அனுப்பின அறிவுரை உன் புத்திக்கு எட்டல. அதனால நீ மனம் திருந்தி எங்கள் பக்கம் வரல. நான் உன்னுடைய இளையவனாகிய வீடனன் மூலம் அழைத்த பொழுதும் நீ வரல. காரணம் உன் பாவம் அப்படி. அந்தகன் ஆணையின் வழி நின்ற. இந்த இடத்துலதான் சொன்னேன். இந்த அந்தகன் யானை ஆணைன்றது எல்லாரும் யமனினுடைய ஆணைன்னு. இந்த இடத்துல நான் யமன் சொல்றதே கிடையாது. போன வகுப்புலயே இதை விவாதித்தேன். அந்தகன்னாக்க குருடன் அர்த்தம். அறக்குருடாக இருக்கக்கூடிய உன்னுடைய மூத்த சகோதரன் ராவணன் எவ்வாறாகிலும் இந்த போரினை வென்றுவிட முடியும் என்று குருட்டுத்தனமாக நம்பி உன்னை பலிக்கடாவ ஆக்கி அனுப்பியிருக்கான். அவனுடைய ஆணையை சிறமேற்கொண்டு நீ என்னை எதிர்ப்பதற்கு வந்து நிற்கிற. எப்படி நடக்கும்? உங்கள் பக்கம் அடிப்படையிலேயே அறம் இல்லை. அந்த அறம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள இயலாத குருட்டு புத்தியில இருக்கிறான் உன்னுடைய அண்ணன் ராவணன். அதை தெரிந்து கொள்ளாமல் அவனால் ஏவப்பட்டு நீ இந்த போர்க்களத்திலே வந்து நின்று எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது உயிரையும் இழப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறாய். உனக்கு அருந்திரு நாளோடு பிழைத்ததால் நான் அழைத்தும் நீ வாராது இருந்ததினால் பெரும் செல்வத்தையும் நீண்ட வாழ்நாளையும் தவற விட்டிருக்க. நான் அழைத்த பொழுதே வந்திருந்தால் வீடனனுக்கு பதிலாக இலங்கை உனக்கு கிடைத்திருக்கும். என்னுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். அப்ப நெடிது நாள் இலங்கையை நீ முழுமையுமாக ஆளக்கூடிய பெருமையான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கும். அது இப்ப இல்லை. ஆகவே பெருந்துயில் நெடுங்காலம் உழைத்து வீடுவது ஆயினை பெருந்துயிலை நெடுங்காலம் செய்து இறப்பதற்கு ஒருப்பட்டு நின்றாய். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நீண்ட துயில், இப்ப மரணம். ரெண்டும் ஒண்ணுதானே. வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு. ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லுவார்கள். A short death is known as a sleep. A long sleep is known as death. அப்போ அன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருந்தா இப்ப சாக போற, அவ்வளவுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். நெடிது தூங்கினாய், இப்ப என் நம்பினால் நிரந்தரமா தூங்க போற. ஆகவே உன் மனத்தில் உருவது எதுவோ அதனை சொல். என் உனக்கு உருவது ஒன்று உரை. என்ன முடிவு பண்ணிருக்க அதை சொல். உடனே கும்பகர்ணன் பேச ஆரம்பிச்சான். அவனும் ஒரு வீரன். தனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு சூழல் உருவாகும்னு அவன் எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்க்காத நிலையில ராமன் பேசியது உன்னு அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி. ராமன் சொல்றான், என் வீரத்தை பற்றி நீ பேசுகிறாயா? என்னுடைய வீரத்துல அறம் இல்லைன்னு நீ நினைக்கிற, அததானே என்ன ஏளனமா பேசுற? நீ மட்டும் அறத்தோட தான் செயல்பட்டாயா? இது ரொம்ப கும்பகர்ணன் கேட்டது ஒரு விதத்துல நியாயம், ஒரு விதத்துல தவறு. என்ன ஒரு விதத்துல நியாயம்? அவள் அரக்கியாகவே இருக்கட்டும், அவள் ஒரு பெண். அவளினுடைய காதையும் மூக்கையும் அறிந்து அனுப்பினாய், அதுக்கு பேர் வீரமா? கேட்ட இடம் ரொம்ப அழகான இடம். ஏனென்றால் பெண் என்கின்ற ஒரு காரணத்தினுக்காக இவளை நான் கொல்ல முடியாதுன்னு விஸ்வாமித்திரன் சொன்னவன் இந்த ராமன் இல்லையா? தாடகையை கொல்லுன்னு தாடகா வனத்துல அவளை கொல் என்று விஸ்வாமித்திரன் ஏவின பொழுது ராமன் என்ன சொன்னான்? இவள் பெண். இல்லை ராமா, 1000 யானை பலம் கொண்டவள் அவள் இருக்கட்டும், இருந்தாலும் பெண் ஆயிற்று, இவளை நான் எவ்வாறு தண்டிப்பதுன்னு. அப்புறம் இறுதியில விஸ்வாமித்திரர் சொன்னார், உன் தந்தையிடம் நான் உன்னை கேட்டு பெற்ற பொழுது உன் தந்தை உனக்கு என்ன ஆணையிட்டார்?
நான் தான் உனக்கு எல்லாம், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய் என்று உன் தந்தை ஆணையிட்டு இருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அவளை கொள். அப்புறம் தான் கொண்டு அவ்வளவு அழகா பேசினார் ராமன். அத கும்பகர்ணன் அந்த செய்தி தெரியுமோ தெரியாது, ஆனா கும்பகர்ணன் ரொம்ப தெளிவா பேசினான். என்ன, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி அனுப்பின உன் வீரம் பெரியது, அந்த வீரத்தை வைத்துக் கொண்டு போர் நடத்தி வந்து இப்ப இங்க வீரத்தை பத்தி பேசுற நீ. மற்ற எல்லாம் நிற்க வாசியும் மானமும் மரத்துறை வழுவாத கொற்ற நீதியும் குலமுதல் தருமமும் என்று இவை குடியாக பெற்ற நுங்களால், இதை விட ஏளனம் பண்ண முடியாது. எங்களை பிரிந்து தன் பெருஞ்செவி மூக்கோடும் அற்ற எங்கை போல் என் முகம் காட்டி நின்று ஆற்றல் என் உயிர் அம்மா. இந்த ஏளன குறிப்பை யாருமே புரிஞ்சுக்கல. அதாவது எல்லாரும் எப்படி ஒப்புமை செய்து விட்டார்கள், என்னுடைய தங்கை மூக்கு காது இழந்து மூலியாக வந்தது போல நானும் அந்த மூலிப்பட்ட நிலையில இலங்கையில என் தோல்வியோடு போவேனா என்று வருந்தியதாகத்தான் பார்த்தார்கள். இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழியை பாருங்க. எப்படியா, மற்ற எல்லாம் நிற்க. சரி, நீ பேசினதெல்லாம் ஒரு பக்கம் வெய் ராமா, நீ நியாயமா தான் பேசுற. உன் நியாயம் என்னன்னு இப்ப நான் விளக்குறேன் பாரு. வாசியும் மானமும், வாசினா சிறப்பு, மானம்னா தெரியும். உங்களுக்கு குலத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு, உங்கள் குலத்துக்குன்னு ஒரு மானம் இருக்கு. மரத்துறை வழுவாத கொற்ற நீதியும், வீரத்துறையிலிருந்து தவறாத ஒரு நேர்மையான வீரத்தை நீங்கள் குல தனமாக கொண்டு இருக்கிறீர்கள். இருக்கட்டும். குலமுதல் தர்மமும், சூரிய குலத்துக்குன்னு ஒரு தர்மம் வச்சிருக்க, அந்த தர்மத்தையும் நீ பின்பற்றுகிற. தர்மம் என்று இவை குடியாக பெற்ற நுங்களால், இவைகளையெல்லாம் உங்களிடத்திலே நிரந்தரமாக மேலே சொல்லப்பட்டவைகளெல்லாம் உங்களிடம் குடிகொண்டு இருக்கின்றன. போர்க்களத்துல ஒரு நேர்மை, வீரத்துல ஒரு நேர்மை, மானம்ன்றவீங்க, பெருமையா பேசுவீங்க, குல தர்மம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, நான் மறுக்கல. இதெல்லாம் வைத்து கொண்டுதான் ஒரு பெண்ணை மூக்கையும் காதையும் அறிந்தீர்களா? எப்படியா, உள்ள உங்களால் எங்களை பிரிந்து, எங்களை விட்டு பிரிந்து போன எங்கள் தங்கை சூர்ப்பனகைய தன் பெருஞ்செவி மூக்கொடும் அற்ற எங்கை போல், தன்னுடைய பெரிய காதுகளையும் மூக்கையும் இழந்த எமது தங்கையை போல என் முகம் காட்டி நின்று ஆற்றல் என் உயிர், என் முகத்தை காட்டிக்கொண்டு உயிரோடு இருக்க பொறுக்கேன். 2 இடம் இந்த இடத்துல விளக்கும். என் தங்கையை மானபங்கப்படுத்தின பொழுதே நான் உங்களோடு போர் செய்து போர்க்களத்தில் இருந்திருக்கும். அப்படி நான் இறக்காமல் இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன்னா, என் தங்கையினது முகத்தையும் அவளுக்கு பெற்ற அவமானத்தையும் நினைத்து நினைத்து நான் உயிர் வாழறதுல என்ன பெருமை இருக்கு? 1. 2வது, ஒரு பெண் என்றும் பாராமல் அவள் அங்கங்களை வெட்டினீர்கள். இதுதான் உங்க குல வீரமா? இதுதான் உங்கள் மர தர்மமா? கேட்கிறான் பாருங்க. இந்த வாசியும் மானமும் கொற்றமும் அறமும் உள்ள உங்களால், மரம்னா வீரம், உங்களால் எங்கை காதும் மூக்கும் இழந்து உயிர் வாழ்வது போல நான் காதும் மூக்கும் இழந்து உயிர் வாழ பெறேன். எப்படியா, தான் உருப்பிழந்து உயிர் வாழக்கூடாது என்ற மான உணர்வு மிகுதியால் கும்பகர்ணன் என்ன சொன்னான்? மற்றையெல்லாம் நிற்க. நீங்கள் சிறப்பாக மானம் வீரமெல்லாம் பேசுகிறீர்களே, ஆனால் உங்களால் தான் எங்களினுடைய தங்கை மூக்கை இழந்தாள், காதை இழந்தாள். இதுக்கு பேரு வீரம்னு பேசுறீங்க. இந்த ஏளனத்தை என்ன சட்டுலா சொன்னாங்க? இது உண்மையிலேயே நியாயமான்னு கேட்டா வேற 2 விஷயம். வால்மீகி என்ன பண்ணார்? சூர்ப்பனகைய கம்பன் சித்தரித்தது போல சித்தரிக்கல. அவர் ஆதிகவி. அதனால அவர் என்ன பண்ணினார்? சீதையை அபகரிக்க வந்த சூர்ப்பனகையை, ஒரு தோட்டத்தின் உள்ளே உரிமை இல்லாமல் நுழைந்த கழுதையை அடித்து விரட்டுவது போல இளைய நம்பி அடித்து விரட்டினான்னு முடிச்சுட்டார் அவர். கம்பன் என்ன பண்ணார்? இது ஒரு அழகான இடம், இங்க ஒரு நாடகத்தை உருவாக்கினா என்னன்னு தான் ஆரம்பிச்சார்.
அந்த சூர்பனகை அரக்க சொரூபத்துல இருந்து ராமனை பார்த்த போது அவன் மீது ஈடுபாடு, ஆசை, காமம் எல்லாம் அதிகமாக வருகிறது. ஆகவே அவனை அடைய வேண்டும். இப்படியே போனா அவன் நம்மளை பார்த்து அருவருத்து ஒதுங்கிடுவான், உருவத்தை மாற்றிக்கொள். காமலேகைன்ற பேரோட போய் அவனெல்லாம் எப்படியாவது ஈர்க்கணும்னு பார்த்தா முடியல. அப்ப அந்த நேரத்தில் இவர்கள் உரையாடல் நடந்து கொண்டிருந்த பொழுது சீதை வந்தா. சீதையினுடைய எழில பார்த்த உடனே சூர்பனகை முடிவு பண்ணா, சீதை ராமனோடு இருக்கின்ற வரைக்கும் ராமன் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்க மாட்டான். ஏன்னா சீதை அவ்வளவு அழகு, தெய்வீக தன்மையோடு இருக்கு. ஆக அவளை தூக்கிடுவோம். இது சூர்பனகையினுடைய சாதாரண திட்டம். யாரும் ராமன் இல்லாத நேரத்துல சூர்பனகை அந்த சீதையை தூக்க வந்த காவல்ல இருந்த லக்குவன் திருட வந்தவனுடைய உறுப்பை அறுத்து அனுப்புறது வழக்கம். செஞ்சிட்டான். அவன் செய்தது அந்த நேரத்துல அது சூர்பனகைன்னு அவனுக்கு தெரியாது. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாடப்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். யாரோ ஒருவர் உள்ள நுழைஞ்சு சீதையை தூக்குவதற்கு உண்டான முயற்சியில் இருக்கிறத பார்த்தா வாழை வீசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பெண்ணுன்னு. முடிச்சு போச்சு. ஆனாலும் தமிழ் மரபுல தொன்று தொட்டு இன்று வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் பெண்களை கொல்லக்கூடாது. பெண் கொலை என்பது மிக மிக பெரியதோர் குற்றம், அருவருக்க தகுந்த செயல் என்று சங்ககாலம் தொட்டு இன்று வரை பேசிக்கொண்டு வருது. இப்ப நமக்கு இந்திய துணை கண்டத்துல நிறைய செய்திகளை பார்த்திருக்கோம். பல்வேறு விதமான வழக்குகள், பல்வேறு விதமான செயல்பாடுகள் எல்லாம் நீதிமன்றங்கள் எல்லாம் போய் விவாதிக்கப்பட்டு சில பேருக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழாக உரியதாகிய மிகப்பெரிய தண்டனையாகிய இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கு. நம்முடைய சுதந்திர இந்தியாவில் சில ஆடவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எங்காகிலும் நம்ம இந்திய வரலாற்றுல பெண்களை தூக்கில் தொங்க விட்டதாக செய்திகள் இருக்க பாருங்க. இது ஒரு மரபு ரீதியாக தவறுன்னு எண்ணப்பட்ட சமூகம். எந்த சூழ்நிலையிலும் பெண்களை நம்ம பெருமளவில் தண்டிக்கணும்னா ஆயுட்கைதியாக வைத்திரு. அவர்களது உயிரை எடுக்கிறது ஒரு தர்மம் ஆகாது என்கின்ற ஒரு பாரம்பரிய அற உணர்வை நாம கொண்டு இருக்கோம். அவர்கள் கை கால்களை மியூட்டிலேட் கூட பண்றது கிடையாது, வெட்டுவது கிடையாது. இது ஒரு தர்மம். சங்க இலக்கியத்துல தன் காவல் மரத்துல இருந்த மரம் அந்த மாமரத்துல இருந்த ஒரு கனி தானாக கனிந்து விழுந்து ஆற்று வெள்ளத்துல அடித்து போக அத ஒரு பெண்ணானவள் எடுத்து தின்னுட்டான். தன் காவல் மரத்தினுடைய கனிய ஒரு பெண் தின்றாள் என்று யோசிக்காமல் அவளை கொன்று விட்டான். அவனை சங்க இலக்கியம் முழுவதும் பெண் கொலை புரிந்தா என்று திட்டுகிறது. சங்க இலக்கியத்துல பல பாடல் அதை மேற்கோளாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பெண் கொலை புரிந்தவனை போல் நீ செயல்படாதே. அதனால இங்க பெண் கொலை என்பது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதனால இங்க கம்பன் கேட்கிறான், சரி என் தங்கையினுடைய காது மூக்கு அறிஞ்சா மாதிரி அவள் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இப்ப இந்த போர்க்களத்துல உன்னிடம் தோற்று நானும் காது மூக்கு அறுபட்ட என் தங்கை போல இலங்கையில போய் நான் இருக்க முடியுமா? அவள் காது மூக்கு அறுபட்ட பொழுது என்ன அவமானத்தினுக்கு உட்பட்டாலோ அதே போன்றது ஒரு அவமானம் எனக்கும் இப்ப வந்துரும் இல்லையா? உன்னோடு தோற்றதினால் நான் வேண்டாம், நான் போரே செய்யறேன். நோக்கு இழந்தனர் வானவர் எங்களால் அவ்வகை நிலை நோக்கி தாக்கு அணங்கு அணையவள் பிறர் மனை என தடுத்தனின் தக்கோர் முன் வாக்கு இழந்தது என்று அயர் உருவேன் செவி தன்னோடு மாற்றாரால்
மூக்கு இழந்த பின் மீளல் என்றால் அது முடியுமோ முடியாதா? எல்லா காலத்தும் நிலைத்து நிற்கக்கூடிய ராமனே, முடிவே இல்லாத ராமனே, நோக்கு இழந்தனர் வானவர். வானவர்களாகிய தேவர்கள் அரக்கர்களாகிய எங்களினுடைய போர் தொழிலினால் பெருமையை இழந்தவர்கள். அவர்கள் எங்களிடம் தோற்றவர்கள். அந்த தேவர்கள் அவ்வகை நிலை நோக்கி அவ்வாறு அவர்கள் தோற்ற நிலையை பார்த்து தாக்கு அணங்கு அணையவள் பிறர் மனை என தடுத்தனன். தீண்டி வருத்தக்கூடிய அணங்கினுக்கு இணையானவள் இந்த சீதை. ஆகவே அவள் பால் நீ ஆசையை கொள்ளாதே என்று என் சகோதரன் ராவணன் சொல்லி தடுக்க பார்த்தேன். கேட்கலையே. தக்கோர் முன் வாக்கு இழந்து என்று அயர்வுறுவேன். அது ஏற்றுக்கொள்ளப்படாமையினால் தக்கவர்களுக்கு முன் பேசுவதற்குரிய வாக்கு போய்விட்டது என்று வருந்துகிறேன். எங்க அண்ணன் புத்தி சொல்லி திருத்தலான்னு பார்த்தேன். எப்ப அவன் திருந்தலையோ நான் யார்கிட்ட போய் எதோ சொல்லுவது? அந்த யோக்கியதையே எனக்கு போயிட்டது. யாருக்கும் புத்தி சொல்ற யோகியதையே போயிட்டது. திருத்தப்பட வேண்டியவன் ராவணன். அவனை திருத்த முடியல. அவனுக்காக போர் செய்ய என்ன அனுப்புறான். போருக்கு வந்திருக்கேன். இனிமேல் நான் யாரிடம் எதை கொண்டு பேசுவது? மாற்றாரால் அப்படிப்பட்ட நான் பகைவரால் செவி தன்னோடு மூக்கு இழந்த பின் காதுகளையும் மூக்கையும் இழந்த பிறகு மீளல் என்றால் அது முடியுமோ? திரும்பி நகருக்கு திரும்புவது என்றால் அது முடியுமா? அவமானப்பட்டாச்சு. இந்த அவமானத்தை தொடக்கணும்னா ரெண்டே வழிதான். ஒன்று, உன்னை வெல்லணும். இல்லை, உன்னால் நான் கொல்லப்பட வேண்டும். ஒன்று வெற்றி, இல்லைன்னா வீர சொர்க்கம். இந்த அவமானத்தை தீர்க்கறதுக்கு இதுதான் வழி, வேற வழி கிடையாது. ஆகவே நான் போற தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் தோள் தலை வாழ் கொடு துணித்து உயிர் குடித்து எம்முன் உவந்து எய்த நங்கை நல் நலம் கொடுக்கிய வந்த நான் வானவர் நகை செய்ய செங்கை தாங்கிய சிரத்தொடும் கண்ணின் நீர் குருதியினொடும் தேக்கி எங்கை போல் எடுத்து அழைத்து நான் வீழ்வேனோ ராவணன் எதிர் அம்மா. வேண்டா ராமா, உன்னிடம் தோற்று காதையும் மூக்கையும் இழந்து அலறிய நிலையில ராவணன் சபையில ராவணன் காலில் வந்து விழுந்தாளே சூர்பனக, அது போல என்னையும் போய் விழ சொல்லுகிறாயா? எப்படி? உங்கள் தோள் தலை வாழ் கொடு துணித்து, உங்களது தோளையும் தலையையும் வாளை கொண்டு நான் வெட்டுகிறேன். உயிர் குடித்து, உங்கள் உயிரை குடித்து எம்முன் உவந்து எய்த, எமக்கு முன்னவனாகிய ராவணன் மகிழ்ச்சி அடையுமாறு நங்கை நன்னலம் கொடுக்கிய வந்தனான். சீதையின் அழகு நலத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக போருக்கு வந்தனான். வானவர் நகை செய்ய, தேவர்கள் என் தோல்வியை கண்டு சிரிக்கக்கூடிய அளவுல செங்கை தாங்கிய சிரத்தொடும் குருதிப்பட்டு சிவந்த கையால் தலையை தாங்கிக் கொண்டு, தோல்வியினால் வெட்கத்தோடு தலையை தாங்கிக் கொண்டு கண்ணின் நீர் குருதியினோடு தேக்கி, கண்களிலே இரத்தத்தையும் கண்ணீரையும் தேக்கிய நிலையில் ஐயோ தோற்றேனே என்ற அவமானத்தினால் அழுத கண்ணோடும் சிந்திய இரத்தத்தோடும் எங்கை போல் எடுத்து அழைத்து, எனது தங்கை போல ராவணா அபயம் ராவணா அபயம்னு வந்து விழுந்தாளே, அது போல நானும் ராவணா அபயம்னு இலங்கையில போய் விழணுமா? நான் ராவணன் எதிர் வீழ்வேனோ என்று சொல்லி ராவணா காப்பாற்று என்று அவன் காலில் போய் விழுவேனா? அதுக்குதான் நான் வீரன்னு பேர் எடுத்திருக்கேனா? இல்லை. இந்த போர்க்களத்துல ஒன்று இறப்பேன், இல்லை இல்லை என்றால் உங்களை எல்லாரையும் கொன்றுவிட்டு என்னுடைய சகோதரன் ராவணனுக்கு நங்கையாகிய சீதையை கொடுப்பேன். மாறாக சூர்பனகை போல அழுத நிலையில அனாதரவாக ராவணனிடம் வந்து முறையிட்டு பணிந்தது போல என்னால போய் விட முடியாது. அது எனக்கு ஒவ்வாது, அது என்னுடைய வீரம் ஆகாது, செய்ய மாட்டேன். ஒருத்தன் நீ தனி உலகு ஒரு மூன்றினுக்கும் ஆயினும் பழி ஒரும் கருத்தினால் வரும் சேவகன் அல்லையோ. சேவகர் கடன் ஓராய் செருத்தின் வாளினால் திறத்திறன் உங்களை அமர்த்துரை சிரம் கொய்து பொருத்தினால் அது பொருந்துமோ தக்கது புகன்றிலை போல் என்றான்.
ரொம்ப அழகான இடம். அதாவது ராமனை புரிந்து கொண்ட இடம். எப்படி? நீ ஒரு தனி உலகு மூன்றினுக்கும், ஒப்பற்ற மூன்று உலகினுக்கும் ஒருத்தன் ஒப்பற்ற தனி முதல்வன் நீ ஆயினும். பக்தர்களுக்கெல்லாம் சேவகன் தானே நீ. மூன்று உலகத்திற்கு நீ தலைவன், நான் மறுக்கல. ஆனால் உன் மீது பக்தி கொண்ட அத்துணை பக்தர்களுக்கு நீ சேவகன் தானே. ஆனாலும் பழி ஓரும் கருத்தினால் வரும் சேவகன் அல்லையோ. பிறர்க்கு வரும் பழியை ஆராய்ந்து அறிந்து அவர்களது மனக்கருத்தினுக்கு உள்ள உதவி செய்யக்கூடிய வீரன் அல்லவா நீ. அப்போ நானும் சேவகன்னு புரிஞ்சுக்கணும்ல நீ. சேவகன் கடன் ஓராய் எனினும் வீரர் தம் கடமையை எண்ணிப்பாராய். தலைவன் ஒருத்தனை ஏத்துண்டாச்சு, அவன் சொன்ன ஆணைக்கு உட்பட்டு நான் போருக்கு வந்திருக்கேன். ஒண்ணு வெற்றி பெறணும், இல்ல சாகணும். இதுதான் ராவணனிடம் நான் சேவகனாக இருப்பதினால் மேற்கொள்ளக்கூடிய ஒரே வேலை. நீயும் ஒரு சேவகன் தானே, உனக்கு தெரியாதா? ஆகவே உங்களை தெருத்தின் வாழினால், உங்களை போர்க்களத்தில் வலிய வாழினால் திறத்திறன் அமர்த்துரை சிரம் கொய்து துண்டம் துண்டமாக போரிலே உங்கள் தலையை அறுத்து பொருத்தினால் அது பொருந்துமோ, மீண்டும் அதை பொருத்தினால் அது பொருந்துமா. அது போல தக்கது புகன்றிலை போல் என்றான். நீ தகுதியானவற்றை சொல்லவில்லை என்றான். போருக்குன்னு வந்தாச்சு, வந்தா ஒண்ணு வெற்றியோட போனோம், இல்ல சாகணும். வெட்டின தலைய உடம்போட மீண்டும் ஒட்டினா உயிர் வருமா? அதுக்கு நான் வந்ததே ஒன்று உயிர் கொடுக்க, இல்லை உங்களை அழிக்க. இந்த ரெண்டுமே செய்யாம அவமானப்பட்டு இலங்கைக்குள்ள போனா நான் போயிடுவேனா? வெட்டின தலை மீண்டும் கொண்டு பொருத்தினால் அது உயிர் வருமா? வராதுல்ல. அந்த மாதிரி நான் ஒன்று நான் மரணத்தை அடையணும், இல்ல உங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்டு உள்ள போனோம். ஆகவே என்னால திரும்பி போக முடியாதுன்ன உடனே போரை தொடங்குகிறார்கள். என்று தன் நெடும் சூலத்தை இடக்கையின் மாற்றினன் வலக்கையால் குன்று நின்றது பேர்த்து எடுத்து இருநில குடர் கவர்ந்ததன கொண்டான். சென்று விண்ணோடும் பொறியோடும் தீச்சல சேவகன் செனி நேரே வென்று தீர்க்க என விட்டான். அது வந்தது பட்டது மேல் என்ன. படல படுவது போல வந்தது என்று இவ்வாறு கும்பகர்ணன் சொல்லி தன் நெடும் சூலத்தை இடக்கையின் மாற்றினான். வலக்கையில் இருந்த சூலத்தை இடக்கைக்கு மாற்றிக்கொண்டு வலக்கையால் குன்று நின்றது பேர்த்து எடுத்து, வலக்கையால பக்கத்துல ஒரு பெரிய மலை இருந்தது, வேரோட பிடிங்கணும். இருநில குடர் கவர்ந்ததன, நிலத்திலிருந்து குடலோடு பெயர்த்தெடுப்பது போல அந்த வேரடி மண்ணோட எடுத்தான் அந்த மலையை. சென்று விண்ணோடும் பொறியோடும் தீச்சல, அந்த எடுத்த வேகத்துல வானம் எங்கும் தீப்பொறி பறந்தது. அப்படிப்பட்ட வேகத்தோடு தீச்சல சேவகன் செனி நேரே, செனின சென்னி இடைக்குறை விகாரம் தலைன்னு அர்த்தம். சேவகனாகிய ராமனது தலையின் மீது நேரே வென்று தீர்க்க, நீ சென்று ராமனது தலையை அழித்து விடுன்னு அந்த மலையை வீசினா என விட்டனன். எரிஞ்ச அந்த மலைய அது வந்து பட்டது மேலென ராமன் மேல படுவது போல அந்த மலை வந்தது. என்னாகும் அடுத்து ராமன் செயல்? அணைய குன்று எனும் அசனியை யாவர்க்கும் அறிவு தரும் தனி மேனி புனையும் நல் நெடு நீரு என நூறிய புறவலன் பொற வென்று நினையும் மாத்திரத்து ஒரு கை நின்று ஒரு கையின் நிமிர்கின்ற நெடுவேலை திணையின் மாத்திரை துணிபட முறைமுறை சிந்தினன் சரம் சிந்தி. கும்பகர்ணன் ஒரு வேலை பண்ணா, ராமன் ரெண்டு வேலையை பண்ணிட்டான். எப்படி? அணைய குன்று, இவ்வாறு கும்பகர்ணனினால் எரியப்பட்ட மிக பெரிய மலை அசனியை, பெரியதோர் இடி போல வந்தது. அசனினா இடி. யாவர்க்கும் அறிவு அரும் தனி மேனி, யாவர்க்கும் அறிதற்கு அரிய ஒப்பற்ற திருமேனியை கொண்டுள்ள சிவபெருமானினது புனையும் நல் நெடு நீரு என, சிவனது உடலிலே பூசப்படக்கூடிய விபூதியை போல், திருநீற்றினை போல அந்த மலைய 100 துகள்களாக சிதறடித்து பொடி பொடியாக்கினான் என நூறிய புறவலன் பொறவென்று.
ராமன் அந்த மலையை விபூதி போல பொடித்து விழும்படி செய்து அடுத்த அம்பை எய்தான. எப்படி? நினையும் மாத்திரத்து இந்த மலைய பொடியாக்கி அந்த நினைப்பு முடியறதுக்குள்ள ஒரு கை நின்று ஒரு கையின் நிமிர்கின்ற நெடுவேலை. கும்பகர்ணனது வலது கையிலிருந்து இடக்கைக்கு மாறின பெரியதொரு வேலை சூலாயுதத்தை திணையின் மாத்திரை துணிப்பட, ஒரு திணை அளவு கூட இல்லாத அதை விட குறைவான நேரத்துல மற்றொரு அம்பை தொடுத்து முறை சிந்தினான். சரம் சிந்தி அந்த சூலத்தையும் துண்டு துண்டாக ஆக்கினான் முறையாக. அப்ப மலையையும் தூளாக்கினான். அடுத்து கும்பகர்ணன் எய்வதற்கு கையில இருந்த ஆயுதம் பயன்படாது போகக்கூடிய அளவுல அந்த ஆயுதத்தையும் பொடி பொடியாக்கிட்டான். அண்ணல் வில் கொடும் கால் விசைத்து உகைத்தன அலை கடல் வரலாக உண்ணகிற்பன உரிமையும் சுடுவன மேருவை உருவி போய் விண்ணகத்தையும் கடப்பன பிழைப்பு இலா மெய்யன மேல் சேர்ந்த கண்ணுதல் பெரும் கடவுள் தன் கவசத்தை கடந்தில கதிர்வாள். என்னதான் ராமனுடைய அம்பு மலையை தூளாக்கினாலும் சூலத்தை பொடித்து போட்டாலும் இந்த கும்பகர்ணன் உடம்புல இருக்கக்கூடிய கவசத்தை அணுக முடியல. எப்படியா? அண்ணல் பெருமையிலே சிறந்தவனாகிய ராமனது அம்பு வில் கொடுங்கால் விசைத்து உகைத்தன. வில்லினது வளைந்த காலிடத்தில் இருந்து வேகமாக சென்ற அம்புகள் கதிர் வாழி ஒளி பொருந்திய அம்புகள் அலைக்கடல் வரலாக உண்ணகிற்பன. அலைகளை உடைய கடலின் நீரை கூட வற்ற செய்துவிடும் ஆற்றல் உடையன. உரிமையும் சுடுவன இடியை கூட சுடவல்லன. மேருவை உருவி போய் விண்ணகத்தையும் கடப்பன. மேருமலையையும் பிளந்து கொண்டு மேலும் வானம் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றன. இருந்தாலும் பிழைப்பு இலா மெய்யென தவறில்லாத இலக்கை நோக்கி பாய்ந்து அழிக்க வல்ல ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய அம்புகள் என்றாலும் மேல் சேர்ந்த கும்பகர்ணனது உடலின் மேலே பொருத்தப்பட்டுள்ள கண்ணுதல் பெருங்கடவுள் தன் கவசத்தை கடந்தில. நெற்றியிலே கண்ணை உடைய சிவபெருமானால் தரப்பட்ட கவசத்தை அந்த அம்பினால் உடைக்க முடியவில்லை. அந்த அளவினுக்கு அம்பினது வேகம் இருந்தது. அடுத்து தாக்குகின்றன நுழைகில தலையது தாமரை தடம் கண்ணான் நோக்கி இங்கு இது சங்கரன் கவசம் என்று உணர்வுற நுனித்து உண்ணி ஆக்கி அங்கு அவன் அடுபடை தொடுத்து விட்டு அறுத்தனன். அது சிந்தி வீக்கு இழந்தது விழுந்தது வரைக்கழல் விரிசுடர் விழுந்ததென்ன. தாக்குகின்றன தன்னால் விடப்பட்ட கூறிய அம்புகள் பலவற்றை தாக்கிச் சென்றாலும் இந்த கும்பகர்ணனது உடலினை சென்று தாக்க முடியல, அந்த கவசத்தை பிளக்க முடியவில்லையே என்று ராமன் யோசித்தான். தலையது நுழையில அந்த அம்பினது கூர் பகுதிகள் இந்த கவசத்துல எங்கேயுமே நுழைய முடியவில்லையே என்று தாமரை தடங்கண்ணான் நோக்கி, தாமரை மலரை போன்ற சிவந்த கண்ணை உடைய ராமன் அந்த காட்சியை பார்த்தான். உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். இங்கு இது சங்கரன் கவசம் என்று. இந்த கவசம் சங்கரனாகிய சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட கவசம் என்று உணர்ந்து உணர்வுற நுனித்து உண்ணி மிக தெளிவாக நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து இந்த கவசத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணா, அங்கு அவன் அடுபடையாக்கி அந்த கும்பகர்ணனது உடலில் உள்ள சிவனால் அளிக்கப்பட்ட கவசத்தை உடைப்பதற்கு சிவனால் தனக்கு அருளப் பெற்ற பாசுபத அஸ்திரத்தை எடுத்தான். தொடுத்து விட்டு அறுத்தனன் அந்த பாசுபத அஸ்திரத்தை கும்பகர்ணன் மீது செலுத்தி கும்பகர்ணன் உடலை இதுகாரும் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த கவசத்தை அறுத்தனன். அது சிந்தி வீக்கு இழந்தது. அந்த கவசம் கட்டுக்குலைந்து நெகிழ்ந்தது. வரைசூழ் விரிசுடர் விழுந்ததென விழுந்தது. மேருமலையை மலமாக வரக்கூடிய சூரியன் மேலிருந்து விழுவது போல ஒளி பொருந்திய அந்த கவசம்
ராமனது பாசுபத அஸ்திரத்தினால் அடிபட்டு கும்பகர்ணன் உடலை எதுகாரும் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த கவசம் ஒளியை இழந்து கீழே விழுந்தது. இனி என்ன என்பது அடுத்த வகுப்புல பார்ப்போம்.